ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல மாவு அரைச்சி வச்சுருந்தேங்க. காலையிலனா ஒரு 12:30 மணிக்கு அரைச்சின்னு வச்சுக்கோங்களேன். சரி இப்போ எடுத்து உள்ளே வச்சிடலாம் மாவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இங்கே பாருங்கள், அப்படியே பொங்கி ஊற்றிட்டுருக்கு. டப்பா மூடி பாருங்களேன், மேலே அப்படியே திறந்துக்குச்சுங்க தானாகவே. சரி மணி 9 ஆகிடுச்சு, எடுத்து வைக்கலான்றதுக்காக வந்தால் மூடி தானாக இப்படியே திறந்து மாவு ஃபுல்லாக அப்படியே இதுவாகி பொங்கி ஊற்றிருக்கு பாருங்கள். எவ்வளோ ஹீட் இருந்தால் இந்த அளவுக்கு வரும் பாருங்களேன். ஒரு 12:30 மணி தான் இருக்கும் அரைச்சி வைக்கும்போது. 9 மணிக்கு எடுத்து வைக்கலான்னாக்கா டப்பா ஃபுல்லாக வலிஞ்சு மூடி தானாக திறந்துட்டுருக்குதுங்க. இந்த அளவுக்கு இதுலேயும் மாவு இருக்குது, கீழே இருக்க டப்பாலையும். நல்ல வேலை அது இன்னும் திறக்கலை. இந்த ஒரு டப்பாவே பார்த்திங்கன்னா இப்படி வேலை வச்சிருச்சு. சரி இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மூடியிலெல்லாம் மாவு இதெல்லாம் வடித்து ஊற்றிட்டு ஒரு கரண்டி வச்சு லைட்டாக கிண்டி ஒரு 3/4 டப்பா வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஹாஃப்க்கு மேலே வச்சுருந்தேன். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட அரைச்சப்போ இந்த அளவுக்கு வரலைங்க. 3/4 டப்பா வச்சுருந்தேன். கரெக்டாக 9 மணிக்கு எடுத்து வைக்கும்போது கரெக்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அப்படியே வலிஞ்சிருச்சு. செம்ம ஹீட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்க. ஒரு 1 வீக்கில் பார்த்திங்கன்னா 1 வீக்கில் நல்லா ஹீட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு வந்து பொங்கி ஊற்றிருச்சு. இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது தான்.